நேயர்களே, தற்போது நாம் கோல்டு சீல்டு அதாவது தங்கத்தினுடைய மூலமாக பாதுகாப்பு, அமெரிக்க டாலர்களுடைய பெரும் வீழ்ச்சி, சீனாவினுடைய யுவானுடைய வளர்ச்சி, இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்க போகிறோம். அந்த செய்தியிலே அமெரிக்க டாலர்களின் ஆதிக்கத்திற்கு சவால் விடும் வகையில் எதிர்கால நிதி நெருக்கடிகளிலிருந்து தற்காத்து கொள்ள தங்க கவசத்தை கோல்ட் சீல் சீனா மிக தெளிவாக தயாரித்து வருகிறது. சீனாவினுடைய மத்திய வங்கியான பிபிஓசி பப்ளிக் பேங்க் ஆஃப் சைனா கடந்த 16 மாதங்களாக தொடர்ந்து தனது தங்க இருப்பை அதிகரித்து வருவது உலக நிதி நிபுணர்களை பெரும் அதிர்ச்சியில் வியப்பிலும் ஆழ்த்தி வருகிறது. அமெரிக்காவினுடைய டாலர் எப்படி வீழப்போகிறது, வீழ்ந்திருக்கிறதா என்பதை நாம் இப்போது பார்க்க போகிறோம். இந்த திட்டம் டி டாலரைசேஷன், டாலர் இல்லாத உலகத்தை உருவாக்குவதற்கும் அமெரிக்காவினுடைய மேலாதிக்கம் இனி வரும் நாட்களில் இருக்குமா என்பதையும் நாம் இந்த செய்தியினூடே உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு சீனா எடுத்திருக்கிற நடவடிக்கை என்ன, ரஷ்யா எடுத்திருக்கிற நடவடிக்கை என்ன, உலகம் எடுக்கப் போகிற நடவடிக்கை என்ன? அப்படி என்றால் அமெரிக்க டாலர் என்று எல்லோரும் சொல்கிறார்களே, அது இனி இருக்குமா? இருக்கும். அதன் மதிப்பீடு என்ன? இந்த செய்தியில் கடந்த மார்ச் 2026 நிலவரப்படி, அதாவது போன மாதம் 2026 மார்ச் என்றால் போன மாதம், சீனாவினுடைய அதிகாரப்பூர்வமான தங்க இருப்பு 2309 டன்களாக உயர்ந்தது. தங்கத்தினுடைய இருப்பு மட்டும். இதன் மதிப்பு 387.6 பில்லியன், 400 லட்சம் கோடி என்று வைத்துக் கொள்ளலாம். கடந்த 20 மாதங்களில் சீனாவுடைய அந்நிய செலவாணி இருப்பில் தங்கத்தின் பங்கு ரொம்ப அதிகரித்திருக்கிறது. தங்கத்தை வாங்கி 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 குவித்து கொண்டிருக்கிறது சீனா. அதுக்கான காரணத்தை தான் நான் இந்த செய்தியில் உங்களுக்கு தரப்போகிறேன். நீண்ட காலமாக இதன் திட்டத்தை, சீனாவினுடைய முயற்சியை தோலுரித்து காட்டுகிறது. இது சீனாவுக்கான தங்கம் வெறும் முதலீடு மட்டுமல்ல, அமெரிக்க டாலர் வீழ்ச்சிக்கு எதிரான ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். இப்போ அதிகாரப்பூர்வமாகத்தான் சீனா சொல்லியிருக்கிறது, எங்கள்கிட்ட 2309 டன் என்பது வெறும் ட்ரெய்லர் தான். ஆனால் மெயின் பிக்சர்ஸ் என்னன்னா, அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் எனவும் சர்வதேச நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள். அது என்ன? ஷாங்காய் கோல்டு எக்ஸ்சேஞ்சில் ஹாங்காங் இறக்குமதி மற்றும் ரஷ்யாவுடனான நேரடி ஒப்பந்தத்தை கணக்கிட்டால் சீனாவின் உண்மையான தங்க இருப்பு இப்போ சொன்ன 2309 டன் அல்ல, அந்த 2309 டன்னை விட 2 மடங்கு அல்லது 10 மடங்கு வரை அதிகரித்திருக்கலாம். அதாவது 10,000 டன்னாக இருக்கலாம், 15,000 டன்னாக இருக்கலாம், 8,000 டன்னாக இருக்கலாம், 20,000 டன்னாகவும் இருக்கலாம். அப்போ சீனா உலகத்தில் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு தங்கத்தை குவித்திருக்கிறது. சீனாவுடைய ஆட்டம் தங்கத்தோடு நின்றுடலங்க. உலக சந்தையில் மலிவான விலையில் கிடைக்கும் கச்சா எண்ணெயை தேக்கி வைப்பது, உர ஏற்றுமதியில் கட்டுப்பாடுகளை விதித்து மற்ற நாடுகளின் விவசாய துறைகளில் தவிக்க விடுவது என பலமுனை தாக்குதல்களை சீனா துவக்கியிருக்கிறது. சர்வதேச பொருளாதாரத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சீனாவை எந்த ஒரு நாடும் அசைக்க முடியாத ஒரு நிலையை நோக்கி அது நகர்கிறது. இந்த இருப்புக்களை கொண்டு அவர்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் தனது சரக்குகளை கொண்டு செல்ல கடல் வழி பாதையோ குழாய்களோ தேவையில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் சில்க் ரோட் அண்ட் இனிஷியேட்டிவ் பிளான்களை உலகம் முழுவதும் தரைவழி போக்குவரத்தை லாரிகளின் மூலம், கண்டெய்னர்களின் மூலம் கொண்டு செல்வதற்கு சீனா பல லட்சம் கோடிகளை அவர்கள் மூலதனமாக செலவழிக்கிறார்கள். தற்போதைய சந்தையில் ஒரு விசித்திரமான போக்கு நிலவுகிறது. சாதாரண முதலீட்டாளர்கள், நாம் போன்ற சாதாரணவார்கள் தங்கத்தில் என்ன செய்வோம்,
இடிஎஃப்எஸ் எனப்படும் காகித தங்கத்தை நோக்கி ஓடுவோம். அதாவது தங்க பாண்டில் முதலீடு தான் காகித தங்கம். ஆனால் சீனா அப்படி இல்லை. ஃபிசிக்கல் கோல்டு, அதாவது நிஜமான தங்க கட்டிகளை குவித்து வருகிறது. இது காகித மதிப்பிற்கு உண்மையான சொத்து மதிப்பிற்கும் இடையிலான மிகப்பெரிய இடைவெளியை அதிகரித்திருக்கிறது. இப்போ டாலர் என்பது அது ஒரு கரன்சி இல்லைங்க. அது அமெரிக்கா உலக நாடுகளில் மீது வீசி இருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய வலை. இந்த வலை அருந்துவிடக்கூடாதுங்கிறதற்காகத்தான் அமெரிக்கா பல முனைகளிலும் போர்க்களங்களை திறக்க துடித்து கொண்டிருக்கிறது. நாம் காணும் பல இராணுவ மோதல்கள், அரசியல் மாற்றங்களும் உண்மையிலே இந்த டாலருடைய ஹெக்மோனி என்று சொல்லக்கூடிய டாலர் ஹெக்மோனி மேலாதிக்கத்தை அமல்படுத்துவதற்கும் அவர்கள் அமெரிக்கா கடந்த பல தசாப்தங்களாக டாலர் மேலாதிக்க போரை மட்டுமே உருவாக்கி இருக்கிறார்கள். 1970களில் அமெரிக்காவின் உலகளாவிய பலமே கச்சா எண்ணெயை டாலரில் மட்டுமே வாங்க வேண்டும் என்ற ஒப்பந்தம். ஆனால் தற்போது சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகள் சீனா மற்றும் ரஷ்யாவுடன் தங்களது சொந்த கரன்சியில், அதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா சீன யுவான், ரூபில், ரஷ்யா எண்ணெய் வர்த்தகத்தை தொடங்கியிருக்கிறது. நல்லா கவனிங்க. அப்போ டாலருக்கான தேவை குறைகிறது. டாலருக்கான உலகளாவிய தேவை, குளோபல் டிமாண்ட் வீழ்ச்சி அடையும் போது அமெரிக்காவால் முன்னரை போன்று பணத்தை அச்சிட்டு பற்றாக்குறை சமாளிக்க முடியாது. அது தொடர்ந்தால் அமெரிக்க பொருளாதாரத்தின் முதுகெலும்பை உடைத்து அந்த நாட்டை ஒரு பெரிய பாரிய பணவீக்கம், இன்ஃப்ளேஷன், அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளான தள்ளிவிடும். இது ரொம்ப முக்கியம். இப்போ அமெரிக்காவுடைய டாலருடைய மதிப்பு கீழே விழுவதை அறிந்து கொண்டார்கள். யார்? அதன் நட்பு அமைப்புகளான ஐஎம்எஃப். ஐஎம்எஃப்னா என்னது? இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் மற்றும் WEF, வேர்ல்டு எக்கனாமி ஃபாரம். IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், WEF போன்றவை என்ன செஞ்சிட்டாங்க? அமெரிக்காவுடைய சார்பு நிறுவனங்கள் தான். இவர்கள் இந்த கரன்சியை CBDC என்று சொல்லக்கூடிய டிஜிட்டல் கரன்சி நோக்கி அவசரமாக நகர ஆரம்பிச்சிட்டாங்க. WEFம் IMFம். WEF என்னன்னு கேட்டேன்னா, இந்த காகித பணம் இருக்கும் வரை, டாலர் கையில் பணமாக இருந்தால் மக்களிடத்திலே ஒரு சுதந்திரம் இருக்கும். ஆனால் இதை டிஜிட்டலாக கரன்சியாக கொண்டு வந்தாச்சுன்னா அமெரிக்க தலைமையிலான சர்வதேச வங்கி கட்டமைப்பு ஸ்விஃப்ட் மூலம் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒரே நொடியில் அவங்க முடக்கிட முடியும். இன்று சீனா, ரஷ்யா, இப்போ பார்க்குறோம், சீனா, ரஷ்யா, இந்தியா போன்ற நாடுகள், நம்ம நாடு எல்லோரும் இணைந்த பிரிக்ஸ் அமைப்பை அவர்கள் இப்பொழுது உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு பெயர் தி யூனிட் என்ற ஒரு புதிய கரன்சி 2026க்கு செயல்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க. கடந்த அக்டோபரில் அது கொண்டு வரப்பட்டது. இந்த புதிய கரன்சியில் 40 விழுக்காடு தங்கம், கோல்டு பேக்டு, 60% உறுப்பு நாடுகளின் கரன்சிகளால் பிணைக்கப்பட்டதான் பிரிக்ஸ் யூனிட். இது வெறும் காகிதமான டாலரை விடவும் ரொம்ப பாதுகாப்பானதாக பார்க்கப்படுவதால் அமெரிக்காவினுடைய 80 ஆண்டுகால நிதி ஆதிக்கம் முடிவுக்கு வருகிறது. இதுவரை அமெரிக்க டாலரை தங்கள் கருவூலங்களில் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் நிரப்பி வைத்திருந்த நாடுகள் இப்போது அந்த பாதையை மாற்றி தங்கத்தை நோக்கி ஓடுகிறார்கள். குறிப்பாக சீனா மற்றும் ரஷ்யாவின் இந்த அவசர நடவடிக்கைகள் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கப்பட்ட ஒரு நிதியியல் எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த சில தசாப்தங்களாக டாலரை நம்பியிருந்த மத்திய வங்கிகள் என்று அதை ஆபத்தான ஒன்றாக கருதுகிறார்கள். அதாவது உலக நாடுகளில் இருக்கும் மத்திய வங்கிகள். 2022 ரஷ்யா மீது உக்ரைன் போர் விதிக்கப்பட்டது காரணமாக பல தடைகள், அதன் மூலமாக டாலர் இருப்பை அமெரிக்கா முடக்கியதும் மற்ற நாடுகளுக்கு அது பாடமாக அமைந்தது. அதாவது அமெரிக்கா நினைத்தால் டாலரை வைத்து எப்போது வேண்டாலும் யாரை வேண்டாலும் அடிமைப்படுத்தலாம் என்பதை உணர்ந்து கொண்ட சீனா தனது டாலர் இருப்பை 16 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சுருக்கிட்டுங்க. டாலர் ஒரு காகிதம்,
ஆனால் தங்கம் ஒரு நிஜமான சொத்து. தங்கத்தின் விலை 2026 ஜனவரியில் ஒரு அவுன்ஸ் $5100 தாண்டி வரலாற்று உச்சத்தை எட்டியது. சீனா தொடர்ந்து 14 மாதங்களுக்கு மேலாக தங்கத்தை வாங்கி வாங்கி குவித்து வருகிறது. இப்போ ரஷ்யாவிடம் கூட 2350 டன்களுக்கு மேலான இருப்பு இருக்கிறது. பொருளாதார தடைகளால் முடக்க முடியாத ஒரு நிதி பாதுகாப்பை, ஃபினான்சியல் சாவரினிட்டி என்று சொல்லலாம், உருவாக்குவதுதான் இவர்களுடைய ஒரே ஒரு இலக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பிரிக்ஸ் நாடுகளின் அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் கரன்சிகளை, உதாரணமாக இந்தியாவின் டிஜிட்டல் ரூபி ஒன்றினை முன்மொழிந்திருக்கிறது. இதன் மூலம் டாலர் இல்லாமலே அமெரிக்காவினுடைய ஸ்விஃப்ட் வங்கி முறைக்கு வெளியே நின்று கொண்டு சீனா, ரஷ்யா, சவுதி அரேபியா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் தங்களுக்குள் வர்த்தகம் செய்ய முடியும். இந்தியா தனது வர்த்தக ரூபாயில் மேற்கொள்ளும். ஆனால் அதன் கணக்குகள் எப்படி இருக்கும்? இந்தியா பணம் இந்திய பணத்தில் கொடுப்பார்கள். அவருடைய கணக்குகள்லாம் பிரிக்ஸ் நாடுகளில் பொதுவான ஒரு செட்டில்மெண்ட் யூனிட், த காமன் செட்டில்மெண்ட் யூனிட் மூலம் அது தீர்க்கப்படும். இது டாலருக்கான தேவையை முற்றிலுமாக ஒழிக்கும். வரலாற்றை திரும்பி பார்த்தால் எந்த நாடும் டாலரை விடுத்து மாற்று கரன்சியில் எண்ணெய் விற்க முயன்றதோ அவர்கள் பட்ட பாடுகளை நாம் ஈரானுடைய சதாம் ஹுசேனை பார்த்தோம், லிபியாவினுடைய கர்னல் கடாஃபியை பார்த்தோம். அந்த நாடுகளெல்லாம் அமெரிக்காவுக்கு டாலருக்கு எதிராக ஒரு புது புரட்சியை கொண்டு வந்த போதுதான் அந்த நாடுகளின் மீது அமெரிக்கா போர் தொடுத்தது. இன்றைக்கு சீனாவும் இந்தியாவும் ஒரு அணு ஆயுத வல்லரசாக இருக்கிறது என்பதால் அமெரிக்காவில் நேரடியாக போர் தொடுக்க முடியாமல் சாங்ஷன்ஸ், தடைகள், ரெசிப்ரோக்கல் டேரிஃப் மற்றும் கரன்சி போர் மூலம் அது நெருக்கடி கொடுப்பது. ப்ராக்சி போர் மூலம், உதாரணத்திற்கு உக்ரைனை வைத்து ரஷ்யாவுக்கு அவர்கள் நெருக்கடி கொடுத்தார்கள். இந்த கரன்சி யுத்தத்தில் சீனாவுக்கும் இந்தியாவிற்கும் உள்ள மிகுந்த நட்பு, இந்த முறை நமக்கு தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த கரன்சி யுத்தத்தில் சீனாவுக்கும் இந்தியாவிற்கும் எண்ணெய் வழங்கக்கூடிய ஈரானின் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் தோற்ற அமெரிக்கா தற்சமயம் போரில் குதிக்கப் போவதாக பூச்சாண்டிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க டாலரின் உலகளாவிய ஆதிக்கத்தை குறைக்கத்தான் சீனா தனது நாணயமான RMB யுவானை சர்வதேச வர்த்தகத்தில், குறிப்பாக எரிசக்தி ஒப்பந்தங்களில் முக்கிய மாற்று செலவாணியாக வேகமாக நிலைநிறுத்தி வருவதும், ரஷ்ய, தென் அமெரிக்க நாடுகள் மற்றும் பிரிக்ஸ் நாடுகள் வர்த்தக தீர்வுகளின் மூலம் இருப்பு மேலாண்மையில் யுவானை பயன்படுத்துவதை அதிகரித்துள்ளன. இது டாலர் ஆதிக்கத்திற்கு சவாலாக அமைகிறது. வளர்ந்து வரக்கூடிய பயன்பாட்டில் உலகளாவிய, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கிறோம்னு சொன்னால், டாலர் எந்த அளவிற்கு டீக்ரேட் ஆகியிருக்கிறது, யுவானுடைய வளர்ச்சியை நாம் பார்ப்போம். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த செய்தியினுடைய மிக முக்கியமான கருப்பொருள், சீனாவினுடைய உலகளாவிய வர்த்தகத்தின் டாலருக்கு பதிலாக சீன மதிப்பணமான யுவானில் வேர்ல்டு ஃபுல்லாக 2022 20% இருந்த நிலையில் தற்போது அது 30% அதிகமாக உயர்ந்தது. அதாவது சீனாவினுடைய கரன்சி பயன்பாட்டில் அதிகரித்திருக்கிறது. ரஷ்யாவினுடைய உக்ரைன் போருக்கு பிந்தைய தடைகளுக்கு பிறகு ரஷ்யா தனது வர்த்தகத்தில் டாலருக்கு பதிலாக யுவானை பயன்படுத்துவதை முதன்மைப்படுத்தியிருக்கிறது. அதாவது சீனாவின் எல்லை தாண்டிய கட்டணை சேவையான CIPS மூலம் ஸ்விஃப்ட் மீதான சார்ந்திருதல் முக்கியமாக குறைக்கப்படுது. அதாவது அமெரிக்காவினுடைய ஸ்விஃப்டை சார்ந்திருதல் குறைக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரம் ஒரு சில சவால்கள் இருக்கிறதுங்க. யுவான் வளர்ந்து வந்தாலும் சீனாவினுடைய டிரான்ஸ்பரன்சி, மூலதன கட்டுப்பாடுகள் மற்றும் நிதி சந்தை குறித்த வெளிப்படைத்தன்மை இல்லாதது டாலரை முழுமையாக இடமாற்றம் செய்வதை கொஞ்சம் தடுக்கின்றது. டாலருடைய மதிப்பு நிலைத்தன்மையற்றதாக கருதப்படும் இந்த சூழ்நிலையில் சீனா மற்றும் பிற நாடுகள் யுவான், தங்கம் போன்ற மாற்று வழிகளை நோக்கி நகர்கிறது. தற்போதைய சந்தையில் ஒரு விசித்திரமான போக்கு, அதாவது சாதாரண முதலீட்டாளர்கள் ETF, கோல்டு ETFs எனப்படும் காகித தங்கத்தை, டாலர் என்பது வெறும் கரன்சி அல்ல, அது அமெரிக்க நாடுகள் உலகத்தின் மீது வீசியிருக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத வலை என்பதை ரொம்ப உணர்ந்திருப்பதால் அமெரிக்கா போரில் தோல்வியடைந்ததும் அமெரிக்காவுடைய டாலர்கள் வீழ்ச்சி அடைவதும் இந்த டாலர் மேலாதிக்கம், டாலர் ஹெக்மோனியை
தக்க வைப்பதற்கும் அமெரிக்கா நடத்தும் இது இறுதிப் போரில் அமெரிக்கா தோல்வியைத்தான் சந்திக்கும். அடுத்த செய்திகளில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.